நடுவர் அவர்களே, முன்னாலலாம் பப்ளிக் எக்ஸாம் வந்தா மாணவர்கள் என்ன பண்ணுவாங்க, ஏதோ ஒரு டென்ஷனோட புரட்டின புக்கியே 4 தடவை புரட்டிட்டு இருப்பாங்க. ஆனா இப்ப இருக்கிற மாணவர்கள் என்ன பண்றாங்க தெரியுமா? புக்கை திறக்கிறாங்களோ இல்லையோ, ஃபேஸ்புக்கை திறந்து ஸ்டேட்டஸ் போடுறாங்க. என்னன்னு தெரியுமா ஐயா, ஐ எம் கோயிங் டு ரைட் த பப்ளிக் எக்ஸாம். இது தேவையா? அப்புறம் அதுக்கு எத்தனை லைக் வேற வந்திருக்குன்னு போய் பார்ப்பாங்க பாருங்க. நாளைக்கு வர கொஷின் பேப்பரை விட ஃபேஸ்புக்ல வர லைக்குக்கு தானே ஆர்வம் அதிகமா இருக்கு. இது எப்படி ஐயா மாணவர்களோட வளர்ச்சிக்கு துணையா இருக்கும்? தடையா தானே இருக்கும். அப்புறம் நம்ம பசங்க இருப்பாங்க, படிக்கிற மாதிரி இருப்பாங்க. சரி இல்லைங்க, படிக்கிற மாதிரி நடிச்சிட்டு இருப்பாங்க. அப்போதான் அம்மா வந்து கொஞ்சம் கரண்ட் பில் கட்டிட்டு வாடான்னுவாங்க. போம்மா, உனக்கு வேறு வேலையே இல்லைன்னுவோம். ஆனால் இல்லைடா, இன்னைக்கு தான் கடைசி நாள், போய் கட்டிட்டு வந்துருன்னுவாங்க. சரி வேணா நான் நெட்லேயே கட்டுறேன்னுவாங்க. ஆனால் ஓடி ஆடி வேலை செஞ்சால் தானே உடம்பு நல்லா இருக்கும். இப்போவே இப்படி சொன்னோம்னா சோம்பேறித்தனம் தானே வருது. அப்புறம் 35 வயசுல கை வலிக்குதுன்றான், கால் வலிக்குதுன்றான், 10க்கு தலை வலிக்குதுன்றான், இன்னும் கொஞ்சம் மேலே போனால் சுகர் வேற வருதுன்றான். இதுலே தெரியலையா நம்ம மாணவர்கள் எப்படி சோம்பேறி ஆறாங்கன்னு? அப்புறம் நம்ம ஃபேஸ்புக்கும் ட்விட்டருக்கும் வரலாம். ஃபேஸ்புக் ட்விட்டர்லேயே மாணவர்கள் இருக்கிறதுனால பாதி பேர் படிப்பையே மறந்துட்டாங்க. ஒரு சில பேருக்கு படிப்பு மேலேயே இன்ட்ரெஸ்ட் இல்லை. இப்போல்லாம் 1 GB 3G டேட்டா விலை தெரியுது, ஆனால் 1 கிலோ தக்காளி விலை தெரிய மாட்டேங்குதே. இதிலே தெரியலையா நம்ம மாணவர்களோட வளர்ச்சி எப்படி இருக்குன்னு? இப்ப சொல்லுங்க, 99% மாணவ சமுதாயமும் இளைய சமுதாயமும் ஃபேஸ்புக்கால தானே வீரா போறாங்க. இதை எப்படி ஐயா எதிரணியினர் மறுப்பாங்க? இல்ல அவங்களால மறுக்க தான் முடியுமா? இல்ல அவங்களுக்கு மறுக்க தான் தைரியம் இருக்கா? அப்புறம் இணையதளத்துல இல்லாத கருத்தே இல்லையாமா, எல்லா கருத்தும் குவிந்து கிடக்குதாம்ல, குவிந்து. ஆனா அந்த கருத்தெல்லாம் எங்க முனிவரும் சித்தரும் புலவரும் எழுதின புக்கில் இருந்து சுட்டதுன்னு எங்களுக்கு மட்டும்தான் யா தெரியும். இதுக்குதான் எங்க சித்தர் அப்பவே சொல்லியிருக்காங்க, பிண்டம் போல் ஒன்று கண்டுபிடிக்கப்படும், அந்த கண்டுபிடிப்பு மனிதனை ஆட்டுவிக்கும்னு. இன்னைக்கு ஃபேஸ்புக்லயும் ட்விட்டர்லயும் நாங்க மாட்டிக்கிட்டு நாங்க படுற பாடு இருக்கே, ஐயோ அப்பப்பா சொல்லவே முடியலங்க. காலங்கெட்டு போயிருக்கு நடுவர் அவர்களே, காலங்கெட்டு போயிருக்கு. போனை எடுத்தா என்ன நோன்றானுங்கன்னே தெரிய மாட்டேங்குது. இப்பெல்லாம் அசினு த்ரிஷான்னு போட்டோவை போட்டு ஃப்ரெண்ட் ரெக்வெஸ்ட் கொடுத்துக்கிறானுங்க. கடைசியில தான் தெரியுது என்னன்னு, இவனும் அவனும் ஒரே குட்டையில விழுந்தா மட்டைங்கன்னு. இப்படி கண்ட விளம்பரங்கள்லாம் நெட்ல வரதை பார்த்துட்டு தானே எத்தனை மாணவர்களோட மனசு சிதறி போகுது. இந்த மாதிரி ஆட்களால தானே பல பெண்கள் ஏமாந்து போறாங்க. அவங்க போட்டோவே அனுப்புறாங்க. இப்படி அவனுங்க அதை மார்பிங் முறை மூலமா அவங்கள சித்தரிச்சு அசிங்கப்படுத்தி அவங்கள மிரட்டி பணம் பறிச்சு இன்னைக்கு பல பெண்கள் தற்கொலையில தானே வந்து அவங்களோட வாழ்க்கை முடியுது. இப்படி பல பெண்களோட வாழ்க்கை சின்ன பின்னமா ஆகுதுன்னா அதுக்கு காரணம் அந்த ஃபேஸ்புக்கும் ட்விட்டரும் தானே. இது எப்படி ஐயா எதிரணியினர் மறுப்பாங்க? ஏற்கனவே நொந்து போனவன் தான் போய் வெப்சைட்ல வேலை தேடுவோம். ஆனால் நம்ம ஆளுங்க என்ன பண்ணுறாங்க, வெப்சைட்லேயே பொய்யான விளம்பரத்தை போட்டு இன்னைக்கு எத்தனை இளைஞர்கள் தங்களோட பணத்தை பறி கொடுத்துட்டு நடு தெருவில் நிற்கிறாங்கன்னா அதுக்கு காரணம் இந்த வெப்சைட்டில் வர போலியான விளம்பரம் தானே. இதெல்லாம் எங்களை மாதிரி இருக்கிற வேலையில்லா பட்டதாரி விஐபிஸ் மட்டும்தான் தெரியும். வாட்ஸ்அப்புக்கு வருவோம், உட்காந்தா ஒரு செல்ஃபி, நின்னா ஒரு செல்ஃபி, தூங்கினா ஒரு செல்ஃபி, 10க்கு ஸ்டேட்டஸ் வரையும். ஆனா வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் போட தெரிஞ்ச நம்மளுக்கு குடும்ப ஸ்டேட்டஸ் பார்க்க தெரிய மாட்டேங்குது. இதுல இருந்தே தெரியலையா? கடைசியா ஒரே ஒரு உண்மை சம்பவம் மட்டும் சொல்லிக்கிறேன். ஒரு கிராமத்தை சேர்ந்த ஒரே ஒரு பொண்ணுக்கு ஒரு டெல்லியை சேர்ந்த ஒரு மாணவன் ஃப்ரெண்ட் ரெக்வெஸ்ட் கொடுக்குறான். அந்த பொண்ணு அக்செப்ட் பண்ணிக்குது. 2 பேரும் மாறி மாறி பேசுறாங்க. நாளடைவில் அது காதலா வளருது. அந்த பையன் அந்த பொண்ணை டெல்லிக்கு வர சொல்றான். அந்த பொண்ணு அவனை நம்பி போகுது. அங்க தன்னோட 3 நண்பர்களோட சேர்ந்து அந்த பொண்ணோட வாழ்க்கையை சின்ன பின்னமாக்கி சீரழிக்கிறான். அந்த பொண்ணை ஒரு குப்பை தொட்டியில ரோட்ல போடுற குப்பை மாதிரி தூக்கி வீசி எறிஞ்சிட்டு போறான். இன்னைக்கு அந்த பொண்ணோட வாழ்க்கை இன்னைக்கு என்னமா இருக்கு தெரியுமா? இப்படி பல பெண்களோட வாழ்க்கை அழியுதுன்னா
இன்னைக்கு இளைஞர்கள் ஃபேஸ்புக்கை தப்பா பயன்படுத்த மட்டும்தான் காரணம். ஆகவே இளைஞர்களே, கடைசியாக இன்றும் ஒன்று சொல்லிக் கொள்கிறேன். பெற்றோர்களின் கனவு என்ன தெரியுமா? நம் பிள்ளைகள் நல்ல பள்ளியில் படிப்பார்களா, நல்ல கல்லூரியில் படிப்பார்களா, நல்ல மதிப்பெண் பெறுவார்களா, நல்ல வேலையில் சேருவார்களா, நல்ல பெண் திருமணம் அமையுமாம். இப்படி ஒவ்வொன்றிலும் நல்லது 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 என்று நமக்கு நல்லதாகவே யோசிக்கும் இவர்களுக்கு நாம் அவர்கள் கனவை எப்படி நினைவாக்கிக் கொண்டிருக்கிறோம் தெரியுமா? ஃபேஸ்புக்கில் வீணாக கடலை போட்டுதான் கொண்டிருக்கிறோம். ஆகவே ஒவ்வொரு மாணவனும் இங்கு இருக்கிறவர்கள் சிந்தித்து பாருங்கள். நாமும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் ஒழுங்காய் ஃபேஸ்புக்கை நோண்டாமல் படித்திருந்தால் இன்று நாமும் ஒரு டாக்டர், இன்ஜினியர், கலெக்டர், அரசு அதிகாரியாக வந்திருக்கலாமே. உங்களுக்கு சுவராக இருக்கிறது, அதில் நீங்கள் சித்திரம் வரையுங்கள். எந்த துறையிலும் நீங்கள் சித்திரம் வரையலாம். ஆகவே இனியதொரு தீர்ப்பு தடையே என்று நம்பி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஐயோ அப்பப்பா அப்படின்னு அது சொன்ன அந்த உயரத்தை பார்த்ததும், என்னடா இந்த பொண்ணு, எப்படிடா இது எவ்வளவு நாசூக்கா செய்திகளை சேகரித்து அது சொன்ன முறையை பார்த்தீங்களா? எனக்கு அது சொன்ன முறையை விட நீங்க அதை உள்வாங்கி கைதட்டி கொடுத்தீங்க பாருங்க, அந்த பொண்ணை விட நீங்க ஒசந்துட்டீங்க. ஏன்னா அது பேச 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 பல இடங்களில் நம்மையே அது ஒரு குத்தி உண்மைதானே, பல இடங்கள் அது குத்துது. என்ன செய்கிறோம் அப்படின்றத, வீட்டில் பிள்ளைகள் என்ன பண்ணி கொண்டிருக்கிறார் என்பதை ஒரு குத்தி சொல்லுது. ஆனால் உண்மை கசந்தாலும் கூட அதை வாங்கிக் கொள்கிற திராணியும் தெம்பும் உங்களுக்கு இருந்திருக்கு பார்த்தீங்களா? அதுதான் விமர்சனத்தை வாங்குகிற பெருந்தன்மை. அது ரொம்ப பெருசாக நீங்கள் உற்சாகம் கொடுத்து சுபலட்சுமியுடைய பேச்சை உயரத்துக்கு தூக்கிட்டீங்க. ரொம்ப அருமையாக பேசியிருக்கு, ரொம்ப நல்லா கனகச்சிதமாக. சும்மா அதுக்கு பாருங்களேன், டெல்லி வரைக்கும் பொம்பளை பிள்ளைய கூட்டிகிட்டு போய் அந்த கழுதையை ஓடி இருக்கு பாருங்க. நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லணும்ல, ஏன்டா முட்டா போயில என்ன அங்கே வர சொல்றே, வாடா நாயை இங்கேன்னு அது கூப்பிட்டு இருக்க வேண்டாம், கூப்பிட்டுருக்கணும்ல, அதெல்லாம் சொல்லியிருக்கணும். ஆனால் இது இங்கே இருந்து இடம் எடுத்து இன்னும் அந்த பழமை வாதத்துக்குள்ள ஊறி கிடக்கிற புத்தி அது போய் குப்பை தொட்டியில் கிடந்திருக்கு அப்படின்னா சங்கடமாக தானே இருக்கு. அதெல்லாம் அருமையாக சில செய்திகளை தொகுத்து பிரமாதம் பண்ணிவிடுச்சு. இதை கேட்டுட்டு இந்த பக்கத்தில் தம்பி ஆமாம் நம்ம நிதின் நிலைமை, அவருக்கு நிலைமை சிக்கல் தான். அது டெல்லி வரை கூட்டிகிட்டு போய் ஜெயிச்சிருச்சு. தம்பி என்ன செய்ய போகிறாரோ? வாங்க நிதின், பதில் சொல்லி பழக்கம் இல்லாமல் போச்சையா. நீங்க செல்போன் வச்சிருக்கீங்களா? இருக்கு. அதில் நீங்க வாட்ஸ்அப்பும் வச்சிருக்கீங்க. இன்னொரு முக்கியமான கேள்விங்கய்யா, நீங்க நல்லவரா கெட்டவரா? அத நான் சொல்ல முடியாது, நீதாயா சொல்லணும். ஐயா, நீங்க நல்லவர்னு எல்லாருக்குமே தெரியும் இல்லையா? அப்போ நீங்க வாட்ஸ்அப் இணையதளத்தையும் நல்ல விஷயத்தை தானே பயன்படுத்துவீங்க. அருமை. அவ்வளோதான், பட்டிமன்றம் முடிஞ்சது. இதுக்கு எதுக்கு அங்க 3 பேர் தடைன்னு பேச உட்காந்துருக்காங்க? கிளம்பி போக சொல்லுங்க, அவங்க கிளம்பி போக சொல்லுங்க. ஒரு மொழி கத்துக்கணும்னு வச்சுக்கோங்க. முன்னால என்ன பண்ணுவோம், அந்த மொழி தெரிஞ்ச வாதியார் கிட்ட டியூஷன் போவோம் இல்லையா? அதுக்கு அந்த வாதியாருக்கு மாசம் மாசம் ஃபீஸ் வேற கட்டணும். இப்போ காலம் மாறி போச்சு, யாரு வாதியார் வீட்டுக்கெல்லாம் போய் டியூஷன் கத்துக்கிறது? எங்களுக்கு யூடியூப் இருக்கு. வாத்தியாரை வீட்டுக்கு வர சொல்லியா? அந்த வாதியார் கிட்ட போனா ஒரே மொழி தான் கத்துக்க முடியும். ஆனா நாங்க வீட்டுல இருந்தா எல்லா மொழியும் கத்துக்குவோம்ல, அதுவும் ஃப்ரீயா. இன்னைக்கு எத்தனையோ மாணவர்கள் இந்த யூடியூபால பயனடைஞ்சிருக்காங்க. ரோபோட்டிக்ஸ்லயும் பயோடெக்னாலஜிலையும் மாணவன் சாதிக்கிறானா, அது காரணம் என்ன? இந்த இணையதளம் தானே.
மருத்துவக் கல்லூரியில் படிக்கிற மாணவர்களுக்கு இந்த வீடியோ கான்ஃபரன்ஸ் முறை தானே உதவுது. சைக்கிள் இல்லாம தான் வாழ முடியுமா, பஸ் இல்லாம தான் வாழ முடியுமா, ட்ரெயின் இல்லாம தான் வாழ முடியுமா? அதே மாதிரி தான் இணையதளமும் சமூக வலைத்தளமும் இல்லாம மக்களால வாழ முடியாது. இந்த எதிரணியில ஒரு 3 பேர் உட்காந்துருக்காங்கல்ல தடைன்னு பேசுறதுக்கு, அவங்களே சில முக்கியமான பாயிண்ட்டுங்கெல்லாம் எங்க இருந்து எடுத்திருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? வேற எங்க இருந்து எடுத்திருக்க மாட்டாங்க, இணையதளத்துல இருந்தா எடுத்திருப்பாங்க. எல்லாம் அங்க இருந்து உருவுறது தான். இணையதளத்தோட தீமை என்னன்னு இணையதளத்திலே போய் தேடுறாங்க. என்ன ஒரு நகைச்சுவைன்னு பாத்தீங்களா? இப்போ தனியா ரூம் எடுத்து படிக்கிற பசங்க சமையல் செய்யறத எதை பார்த்து? யூடியூபை பார்த்து தானே. இதை எதிரணியால மறுக்க முடியுமா? நேத்து வாட்ஸ்அப்ல ஒரு மெசேஜ் பார்த்தாங்கய்யா. முன்னெல்லாம் போட்டோல அழகா தெரிஞ்சா என்ன சோப் யூஸ் பண்றேன்னு கேக்குறான். ஆனா இப்பெல்லாம் போட்டோல அழகா தெரிஞ்சா என்ன ஆப் யூஸ் பண்றேன்னு கேக்குறான். ஏன்னா இன்னைக்கு எல்லாரும் போட்டோ எடிட் பண்ணி தான் போடுறான். பசங்களை விட இப்பெல்லாம் பொண்ணுங்க தான் போட்டோ எடிட் பண்ணி போடுறாங்க. நான் சொல்றேன், நீங்க ஃபேர் அண்ட் லவ்லிக்கும் ஃபேர் அண்ட் ஹேண்ட்ஸமுக்கும் காசு செலவு பண்ணவே தேவையில்லைங்க. உங்ககிட்ட ஒரு எடிட்டர் ஆப் இருந்தா போதும். விஜய் மாதிரி அஜித் மாதிரி மாறலாங்க. இந்த லைப்ரரியில கிடைக்காத புக்கு கூட இப்பெல்லாம் அமேசான்ல கிடைக்குது. ஒரு புக்கோட ஸ்டார்டிங் ரேட் 1000 ரூபாய் இல்லையா? நான் கேட்கிறேன், உங்களை யார் 1000 ரூபாய் கொடுத்து புக் வாங்க சொல்றது? உங்க வீட்டுல இன்டர்நெட் கனெக்ஷன் இருந்தா போதுங்க, நீங்க எல்லா புக்கையும் ஃப்ரீயா படிக்கலாம். நம்மளுக்கு இதே எப்படி உதவுதுன்னு பாத்தீங்களா? இந்த எதிரில இருந்து வந்து சொன்னாங்க, நாங்க அசின் போட்டோ வைக்கிறோம், த்ரிஷா போட்டோ வைக்கிறோம். அதுல என்ன தப்பு இருக்கு? எங்களுக்கு பிடிச்ச ஹீரோ ஹீரோயின் போட்டோவை நாங்க ப்ரொஃபைல் பிக்சரா வைக்கிறோம். என்னம்மா நீங்க இப்படி பண்றீங்களேம்மா? இந்த எக்ஸாம் ரிசல்ட்டுக்கு முன்னாடி நைட்டு நம்ம பயல்களுக்கு தூக்கமே வராது. அடுத்த நாள் முன்னெல்லாம் நியூஸ் பேப்பருக்காக காத்திருப்பான் ரிசல்ட் பார்க்கறதுக்கு. ஆனா இப்ப பையன் வீட்ல கம்ப்யூட்டர்ல ரிசல்ட் பாத்துறாங்க. அட கம்ப்யூட்டர் விடுங்க, இப்பெல்லாம் ஸ்மார்ட் போன்லயே ரிசல்ட் பாத்துறான். கவர்மெண்டே இந்த முக்கியமான சர்க்குலர்லாம் நெட்ல தான் விடுறாங்க. கவர்மெண்ட்டுக்கே தெரிஞ்சிருக்கு இந்த இணையதளமும் சமூக வலைத்தளமும் நம்மளுக்கு துணை தான் நிக்குதுன்னு. பாவம் எதிரணியில் இருக்கிறவங்களுக்கு அது தெரியல. அவங்கள மன்னிச்சு விட்டுருவோம். எங்க டெல்லிக்கே விட்டுறதா? இவ்வளவு ஏன், இந்த இன்ஜினியரிங் கவுன்சிலிங் மெடிக்கல் கவுன்சிலிங் கூட இப்ப நெட்ல தான் நடத்துறான். இந்த வேலையில்லா பட்டதாரி படத்தை பத்தி சொன்னாங்க. அந்த விஐபிங்க எப்படி ஒண்ணு கூட்டினாங்க? ஃபேஸ்புக்கால மட்டும்தான் ஒண்ணு கூடுறாங்க. இணையதளத்தால எத்தனை மாணவர்களுக்கு வேலை கிடைச்சிருக்கு பாருங்க. அந்த காலத்துல 3 வேலை தான் பார்ப்பாங்க. ஒருத்தர் டீச்சர் வேலைக்கு போயிடுவாங்க, இல்லாட்டி சில பேர் விவசாயம் பார்க்க போயிடுவாங்க, இல்லாட்டி பிசினஸ் பார்க்க போயிடுவாங்க. ஆனா இந்த இணையதளம் எப்போ வந்துச்சோ எல்லாரும் ஐடி ஃபீல்டுக்கு போய் வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டான். மாசம் 10 லட்ச ரூபாய் வரைக்கும் சம்பாதிக்கிறாங்க. எங்க அப்பா 25 வருஷமா டீச்சரா இருக்காரு. ஆனா பாவம் எங்க அப்பா 2 வருஷத்துக்கு முன்னாடி தான் கஷ்டப்பட்டு லோன் போட்டு ஒரு கார் வாங்கினாரு. ஆனா இந்த ஐடி ஃபீல்ட்ல இருக்கிறவன் வேலைக்கு சேர்ந்த ஒரே வருஷத்துல கார் வாங்கிடுறாங்க. அதுவும் என்ன கார் வாங்குறான்னு நினைக்கிறீங்க? பென்ஸ் கார்லாம் வாங்குறான். புறால செய்தி அமைச்ச காலம்லாம் போயிருச்சுங்க. கடிதத்துல செய்தி அமைச்ச காலங்களும் போயிருச்சு. இப்பெல்லாம் வாட்ஸ்அப்ல இல்ல பேஸ்புக்ல இல்ல செய்தி பரிமாறான். ஆமா, கடிதத்துக்காக காத்திருந்த காலெல்லாம் மலையேறி போச்சு. வாங்கியே கொடுத்துருக்கான். அத சொல்லியா முக்கியம்? ஐயா, சென்னையில வெள்ளம் வந்துச்சு. ஒரு அம்மா அங்க பிரசவ வலியில துடிச்சிட்டு இருக்காங்க. காப்பாத்த யாருமே இல்ல. ஆனா அவங்க போட்ட ஒரு ஃபேஸ்புக் ஸ்டேட்டஸை பார்த்த யூனிஸ்ன்ற ஒருத்தர் தன்னுடைய போட்டை எடுத்துட்டு போய் அந்த அம்மாவை காப்பாத்தி ஹாஸ்பிட்டல்ல சேர்த்தார்.